வணக்கம் நண்பர்களே. நம் ஜனநாயகத்துக்கு வந்த ஒரு ஆபத்து, ஜனநாயகம் என்ற ஒரு பெரிய வலிமையான சக்தி, அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்திற்கே அகிம்சையை போதித்த நாடு நம் நாடு. நம் தேசத் தலைவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு கொள்கை தான் அகிம்சை. இந்த அகிம்சையும் அறநெறிகளையும் உள்ளடக்கியது தான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு அமைப்பு, ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சர் என்ற ஒரு அமைப்பு, இதற்கு மற்ற அமைச்சர்கள், மற்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், இது ஜனநாயக அமைப்பு. இந்த அமைப்பிற்குள் ஜனநாயக அமைப்பிற்கு பேராபத்து வந்திருக்கிறது. எதிலிருந்து வந்திருக்கிறது? யார் செய்கிறார்கள்? இது உருவாக்கக்கூடிய காரணிகள் எது? ஏனென்றால், ஜனநாயகம் தோற்றுவிட்டால் அந்த இடத்தில் உள்நாட்டு யுத்தங்கள் ஆரம்பிக்கும். ஒரு பெரிய அபாயம், அது ஒரு பேராபத்து. அது உள்நாட்டு கழகங்களை ஆரம்பிக்கணும்னு தோன்றீங்களான்னு கேட்டாதீங்க. நீங்கள் உள்நாட்டு கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே வருகிறீர்கள். உங்கள் காலத்தில் அது ஏதோ ஒரு அரசாங்கத்துறையினால் கட்டுப்படுத்தப்படலாம் அல்லது ஒழித்து கட்டப்படலாம். ஆனால் காரணிகள் தோண்டிக் கொண்டே இருக்கும். காரணம், நீங்கள் ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரோக்கியமற்ற ஜனநாயகம் எதை குறிக்கிறது? எதிர்க்கட்சிகள் வலிமை இழந்து போவது. இதுதான் முதல் அறிகுறி. ஒரு ஜனநாயகம் பலவீனமடைகிறது என்றால் எதிர்க்கட்சிகள் அங்கு பலவீனமாக இருக்கிறது, அங்கு எதிர்க்கட்சிகள் என்பதே இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் இந்திய அளவில் பல நன்மைகளை செய்ததாக கூறிக்கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய சில தனிநபர்களை தவிர, முக்கியமாக ஐயா மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர், மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக வரும் அளவுக்கு, மூன்றாவது முறை வரும்பொழுது அவருக்கு முதல் 2 முறை இருந்ததை விட ஆதரவு குறைவாக இருந்தாலும் அவர் மூன்றாவது முறையாக வருவதற்கு ஓரளவுக்கு காரணிகள் வந்துவிட்டார். இது போன்று ஒரு சில நபர்களை தவிர மற்றவர்கள் அத்தனை திறன் உள்ளவர்களாக இல்லை. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி தெரிந்தே பேசுகிறார்கள். அவர்கள் ஒன்றும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதில்லை, தெரிந்தே பேசுகிறார்கள். காரணம், மக்களை ஒரு கொந்தளிப்பு உணர்வில், ஒரு ஒரு சூடாக அப்படியே ஹீட்டாக வச்சுக்கணும், அந்த அடிப்படையில் மட்டுமே இவருடைய பேச்சுரைகள் இருக்கின்றன. இந்த பேச்சுரைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இந்த அவர்கள் சார்ந்த ஊடகங்களுடைய வேலை. இப்படியே சொல்வதன் மூலம் இவர் ஆட்சிக்கு வருகிறாரோ இல்லையோ, இவர் ஏதேனும் ஒரு பணியை எடுத்துக்கொள்கிறாரோ இல்லையோ, இவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிறாரோ இல்லையோ, ஆனால் இவர் மற்றவர்கள் வருவதற்கு உறுதுணையாக இருப்பார். யார்? இந்த மாதிரி கொதித்து பேசுகிறவங்க. இதனால் ஒரு வெப்ப அலை ஏற்பட்டு மக்கள் யார் பேசுகிறார், இதனால் இன்று சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். பேசியவரை தண்டிக்க கூட படுவார், இப்படி பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் அது ஏற்பட்ட விளைவுகள் அந்த கட்சிக்கு நன்மையாக போய் சேரும். இப்படி தான் இந்திய அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. இது எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. மிக மிக அருவருக்கத்தகுந்த வகையில் கீழ்த்தரமான நடைமுறையில் யாரும் உபயோகப்படுத்தாத வார்த்தைகள், அது கெட்ட வார்த்தையா இல்லையாங்கிறதெல்லாம் சட்டம் சொல்கிறத விட்டுருங்க. ஆனால் இந்த நடைமுறையில் புழக்கத்தில் இல்லாத அல்லது சொல்லுவதற்கு, அதை உச்சரிப்பதற்கு நாம் வெட்கப்படக்கூடிய சில வார்த்தைகளை மிக பகிரங்கமாக பொது மேடையில் பேசி, அல்லது அச்சுறுத்தல் ஏற்படுத்த வகையில் பேசி, அல்லது அவருடைய உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டு அவர்கள் பயப்படும் அளவுக்கு பேசி, யாரோ குறிப்பிட்டார்களை பேசிவிட்டு அதனுடைய பலன்கள் இவர்களுக்கு போய் சேர்கிறது. யாருக்கு? அந்த கட்சிக்கு. அதுதான் அதிசயமாக இருக்கிறது. இதுதான் அபாயமான ஆபத்தான ஜனநாயகமாக இருக்கிறது. இப்படி பேசியவர்கள் இருக்கும் கட்சி வழக்குழிந்து போக வேண்டும், அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போக வேண்டும். ஆனால் இங்கு வேறு விதமாக நடக்கிறது. அவர்கள் வலுப்பெறுகிறார்கள், ஏதோ ஒரு வகையில் பலம் பெறுகிறார்கள். இந்த கெயின், அதிலிருந்து கெயின் வருது. அதனால தான் அந்த பேச்சாளர்கள் இன்னும் வலுக்குழிந்து விடவில்லை. ஏதோ ஒரு 2 கட்சிகளில் 2-3 பேர் பேசினார்கள், அந்த கட்சியே புறந்தள்ளப்பட்டது அல்லது அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா தகுதியும் இழந்து விட்டது என்று இருக்குமானால் இங்கு ஆரோக்கியமான ஜனநாயகம். ஆனால் இங்கு அப்படி இல்லை. 3ஆம் தள பேச்சாளர்களை குறிப்பிட்ட சதவிகிதம் இடஒதுக்கீட்டில் கூட வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். 3ஆம் தர பேச்சாளர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் இந்த கட்சிகள் இருக்கின்றன. இதுதான் அபாயம். இது ஏதோ குறிப்பிட்ட ஒரு கட்சியில் ஓரிரு நபர்கள் தானே, ஒரு 5-6 பேர் வேணா இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அபாயகரமான அப்படி இப்படின்னு சும்மா பரபரப்பு கிளப்புறீங்களா அப்படின்னா இல்லை. இவர்கள் குறைந்த அளவு இருந்தாலும் மிக அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். விஷம் ஒரு துளி தான், ஆனால் ஒரு குடம் பாலில் விழுந்து விட்டால் முழுவதும் கெட்டு போய்விடும். அப்படித்தான் இவர்கள் வருகிறார்கள்.
வளர்க்கப்படுகிறார்கள். இதன் மூலம் ஏற்படுகிற வாக்குப்பதிவு, வாக்கு சேகரிப்பு என்பது ஆபத்தான ஜனநாயகம். இன்னும் குறிப்பாக இது ஆபாச பேச்சாளர்கள், அருவருக்கத்தக்க பேச்சாளர்களை கொண்டு ஏற்படுறது. இன்னொரு பக்கம் வலிமையான அரசியல் கருத்துக்களை இல்லாமல் எதிர்க்கட்சிகள் வருகின்றன. குறிப்பாக காங்கிரஸ் அண்ட் அதிமுக. தேசிய அளவில் காங்கிரஸ் அதற்கென்று எதுவும் குறிப்பான ஒரு கொள்கைகளோ இல்லை அந்த கொள்கைகளை வலிமையான கொள்கைகளை வைத்துக்கொண்டு மிக தீவிரமாக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்களோ அந்த திட்டமிடுவர்களோ இல்லை. இப்போது காங்கிரஸ் தலைவராக இவர்கள் எடுத்துக்கொண்டு இருப்பதை இதுக்காக ஒரு ஜாதிய குறியீடு, ஒரு சாதிய குறியீடு. இந்த சாதியை சேர்ந்தவரை நாங்கள் தலைவராக வைத்திருக்கிறோம், இவரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் என்பதற்காக மட்டும்தான். நான் தயவு செய்து இன்றைய காங்கிரஸ் தலைவரை நான் இழிவாக பேச வேண்டும் சொல்லவில்லை. இதுதான் இவருடைய காங்கிரஸினுடைய நோக்கம், அவ்வளோதான். மிச்சது பேசுகிறது பூராமே ராஜீவ்காந்தி தான், மன்னிக்கணும், ராகுல் தான். ராகுலுக்கு என்ன பக்குவம் இருக்கிறது என்றால் கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வை ஆளுங்கட்சியினுடைய பொருத்தி அவருடைய செயல்பாடுகள் குறைவினால் தான் இது நடந்தது என்று வெளிப்படுத்தி அதை வெளிப்படுத்துவதன் மூலம் தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமா என்று பார்க்கிறார். எத்தனை மலினமான திறனற்ற ஒரு பேச்சு என்று பாருங்கள். அவருக்கு ஏதாவது கருத்துரையில் இருக்கிறதா? பரப்புரையில் வலிமையாக இருக்கிறாரா? இல்லை. ஆனால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அது நேரு கொடுத்த பரிசு பேரனுக்கு, பேத்திக்கு. மற்றபடி இவர்களுக்கென்று தனித்துவமான அடையாளங்களோ இல்லை. இப்படி தனித்துவமான அடையாளங்களற்ற ஒரு தலைவர்களை கொண்ட கட்சியாகத்தான் காங்கிரஸ் இருக்கிறது. அதிமுக அது இன்னும் மோசம். அங்கு தலைவர்கள் இருக்கிறார்களா என்பதே சந்தேகம். அவர்களுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறதா என்ற சித்தாந்தத்தை விடுங்க, கொள்கை இருக்கா என்பதே தெரியவில்லை. யார் யாரோடு கூட்டணி சேர வேண்டும், யாரையெல்லாம் சேர்க்க வேண்டும், யாரெல்லாம் விளக்க வேண்டும், யாரோடு சேரக்கூடாது என்று அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை ஆபத்தான கட்சி அது. நான் இதை ஒரு வருடத்திற்கு முன்போ 2 வருடத்திற்கு முன்போ சரியான ஞாபகமில்லை, ஆனால் என்னுடைய சேனலில் அந்த வீடியோ இருக்குது. நீங்கள் அதிமுகவை கலைத்து விடுங்கள், இனிமேல் அதிமுக தேவையில்லை. காரணம், இனிமேல் அந்த கட்சி வந்தாலும் கூட அது ஒரு பயனளிக்கக்கூடிய கட்சியாக இருக்காது, பயனற்ற கட்சியாகத்தான் இருக்கும். ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு பயன்படக்கூடிய கட்சியாக இருப்போம் என்பது பெருத்த சந்தேகம். இனிமேல் புதிதாக ஏதாவது ஒரு கொள்கைகள் எடுத்து யாராவது வந்து செஞ்சால் தான் உண்டு. இது ஜனநாயகத்தின் மீது உள்ள அக்கறையினால் நான் சொன்ன வாக்கியங்கள் தானே தவிர யார் மீதும் வெறுப்பு கொண்டு வார்த்தைகள் அல்ல. அப்படி யாரையும் அப்படி புரிந்திருந்தால் மன்னிக்கவும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.